24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடும் என்ற அச்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது என அறிவிப்பு. நாளை முதல் ஜூலை 21 வரை உயர்தர பரீட்சைக்கு ஆன்லைன் ஊடாக விண்ணப்பிக்கலாம். பரீட்சைகள் நவம்பர் 10 தொடக்கம் டிசம்பர் 5 வரை நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. முஸ்லிம் காங்கிரஸில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷர்ரப் இணைவு நிகழ்வை புறக்கணித்த பொத்துவில் முஸ்லிம் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பகிடிவதில் ஈடுபட்ட 22 மாணவர்கள் இடைநீக்கம். ஜூலை 1 முதல் அமுலாகும் வகையில் பஸ் கட்டணம் 2.5 வீதத்தால் குறைப்பு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தம்புதேகம மகாவலி வலயத்தில் காணி ஒன்றில் உள்ள மரத்தை வெட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்காக ரூபா 1 லட்சம் லஞ்சம் கேட்டு பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் முன்னாள் காணி அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 22 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. 7200 அதிசொகுசு பேருந்துகள் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம்.